வட தமிழகம் மற்றும் தெற்கு ஆந்திராவை ஒட்டியுள்ள கடற்பகுதியில் நாளை புயல் நிலை கொள்ள வாய்ப்பு. நெல்லூருக்கும் இடையே நாளை மறுநாள் முற்பகலில் கரையை கடக்கும் என்றும் வானிலை மையம் தகவல். ஒழுங்கா வேற ஊருக்கு போயிடு, இல்லைன்னா நீ காலி, பாத்துக்கோ. அதெல்லாம் கிடையாது. அவன் கிடக்குறான். 2015 மழையை பார்த்துட்டோம். இது ஒன்றும் பார்க்க முடியாதா? இது நீ பார்த்துப்ப. எப்பா சொல்லிட்டேன்ப்பா. அதுக்கப்புறம் ஓச்சம்பா, நீ சாவ போது உன் நிச்சயம். அவன் பேசிட்டாரா, அவன் பிரச்சனை வரும்டா. அப்புறம் கஷ்டப்படும் போது நீதான், நம்மளாம் கிடையாது. என்ன பிரச்சனை பார்க்கலாம்டா. நம்ம ஊர்ல நினைச்சிடும், லேப்டாப்ல நினைச்சுக்கிறோம். பார்த்துக்கோ, கிளம்பி போயிட்டே யாரும் நல்லது இருக்கு. நீ சொன்னா கேட்க மாட்டேன். செத்தான் பொருள் குடிச்சு போகல சாவு. சென்னை திருவள்ளூர் மாவட்டங்களில் ஒரு சில மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் அப்பா என்னடா இது? சென்னையில அடுத்த 4 நாளைக்கு மழையா இருக்க போகுது. அதனால நம்ம வேற ஊருக்கு ட்ரிப்பு போறோம். ஹலோ கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லாரும் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். கையில் இப்படி வச்சுட்டு இருக்கிறத பார்க்கும்போது ஐ காட் இட். நீங்களாம் நான் வந்து பாட்டு பாடுற மாதிரி ஃபீல் ஆகும். பட் வேறு வழி இல்லை. என்னோட மைக் வந்து போயிடுச்சு. அது எப்படி போச்சுன்னு எனக்கு தெரியல. சடனாக என்னோடய மைக் ஒர்க் ஆக மாட்டேங்குது. நான் வந்து ஸ்டாண்ட் பண்ணி நின்று பேசணுன்றது என்னோட ரொம்ப நாள் கனவு. ஸோ அதை பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் பண்ணேன். நல்ல காஸ்டியூம்லாம் போட்டு வந்தேன். பட்டு கையில் மைக்கு பிடிக்கிற மாதிரி ஒரு நிலைமைக்கு நான் வந்துட்டேன். ஒரு நிமிஷம் ரெக்கார்ட் ஆகுதா? ரெக்கார்ட் ஆகுறியா? அவரை ரெக்கார்ட் ஆகிட்டு தான் இருக்கான். ஓகே, நம்ம வந்து ஸோ நான் இன்னைக்கு வந்து சென்னையில் வந்த சைக்ளோனை பற்றி தான் பேச போகிறேன். இல்லை அதை பற்றி நான் இப்போ பேச வரல. ஏன்னா ஆல்ரெடி இங்கே கிரியேட்டர்ஸ்க்கு நிறைய ப்ராப்ளம் போயிட்டுருக்கு. கௌரி நந்தா அவங்க ஒரு ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அதான் அந்த சா ரீ க மா தே. பட் இந்த சைக்ளோனுக்கும் இந்த கவர்மெண்ட்டுக்கும் இருக்கிற பிரச்சனை பற்றிலாம் நான் இப்போ சொல்ல வரல. ஏன்னா அதை பற்றி பேச இங்கே ஆல்ரெடி நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அவங்க வீடியோ பார்த்தாலே உங்களுக்கு கிளாரிஃபை ஆகிடும். நான் ஒரு குட்டி யூடியூபர், குட்டி குஞ்சான் அளவுக்கு மேலே பண்ண. ஸோ குட்டி குஞ்சாங்கிட்ட வந்துட்டு சைக்ளோனை பற்றி பேசு ப்ரோ, சோசியல் பேசு ப்ரோ அப்படின்னு சொன்னால் வேலைக்கு ஆகுது. நம்ம வீடியோ வந்து லைக் ஒரு சிச்சாட் வீடியோ மாதிரி ஜாலியாக நீங்கள் உட்காந்து பார்க்கறதுக்கு தான் இந்த வீடியோ பொருந்தும். நான் வந்து இப்போ இந்த வீடியோ எதுக்கு பண்ணுறேன்னா, சைக்ளோனில் எனக்கு நடந்த ஒரு துயரமான சம்பவத்தை பற்றி உங்ககிட்ட சொல்ல போகிறேன். இந்த கேள்வி நீங்கள் தவிர்க்க வேண்டும். ரொம்ப துயரமான சம்பவம் தான் அது. எனக்கு துயரமான சம்பவம், உங்களுக்கு எப்படின்னு தெரியல. ஸோ அதை பற்றி தான் பேச போகிறோம். ஸோ ஓகே எல்லார் வாழ்க்கையிலும் ஒரு டேர்னிங் பாயிண்ட் வரும். அதே மாதிரி எனக்கும் வந்து ஒரு டேர்னிங் பாயிண்ட் வந்துச்சு. அதான் என்னோடய வாழ்க்கையில் வந்து எனக்கு ஒரு ஜாப் கிடச்சிச்சு. அதாவது எல்லாருக்கும் சொல்லுவாங்களா, டிசம்பர் 1 ஜாயின் பண்ணால் கரெக்டாக 1 மாதம் சம்பளம் வரும்னு சொல்லுவாங்களா. ஸோ லக்கிலி நான் வந்து டிசம்பர் 1 ஜாயின் பண்ணிட்டேன் என்னோடய கம்பெனியில். ஸோ கம்பெனியை பொறுத்த வரைக்கும் அது 1 ஸோ நம்மளை பொறுத்த வரைக்கும் அது ஃப்ரைடே. அது ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இந்த சாட்டர்டே சண்டே லீவ்லாம் வரும். இந்த ஐடி கம்பெனிலாம் லீவ் கொடுப்பாங்க. ஸோ நான் வந்து ஓகே ஃப்ரைடே போயிட்டோம், 2 நாள் லீவு கிடைக்க போகுது, அந்த மைண்ட் செட்டில் என்ன பண்ணிட்டேன், நான் ஜாலியாக கிளம்பி போயிட்டேன் ஆஃபீஸ்க்கு ஃப்ரைடே. இந்த ஸ்கூல்லேருந்தே இந்த புத்தி எனக்கு இருக்குது. இந்த மாதிரி ஒரு லீவ் ஸ்கூல் டைம்லேயே சாட்டர்டே சண்டே வந்துட்டா போதும், அது ஒரு ஜாலி வைப்பு. லீவ் வரப்போகுதுன்னு இருக்கும்.
ஸோ ஃபெஸ்டிவலாக இருக்கட்டும் எல்லாமே சரி, அந்த டைம்லேருந்தே அந்த ஸ்கூலில் டைம்லேருந்தே நமக்கு இந்த ஒரு பழக்கம் இருக்குது. எனக்கு பர்சனலாக அந்த பழக்கம் இருக்குது. அதனாலே நான் வந்து இந்த சாட்டர்டே ஃப்ரைடே ஈவினிங் வந்தாலே நான் ஒரு மாதிரி ஒரு பைத்தியம் ஆகிடுவேன். புளிவு கிடைக்க போகுதுன்ற பைத்தியம். கண்டென்ட் வேறு வந்து கொஞ்சம் ஆல்ரெடி ஃப்ரைடே முடிச்சுட்டு சாட்டர்டே சண்டே லீவில் இருந்தேன்னா அப்போ தான் நம்ம தலைவன் சைக்ளோன் வர மேட்ரு எனக்கு தெரிஞ்சுது. நக்கு செத்த பையில சைக்ளோன் வருதுன்னு எனக்கு தெரியும். ஸோ பட் இருந்தாலும் இது ஒரு வருதா புயல் போன வருஷம் அந்த மாதிரி ஒரு காற்று மட்டும் அடிச்சுட்டு போயிடும்னு நினச்சிட்டு நானும் இருந்தேன். ஸோ அந்த மைண்ட் செட்டில் தான் நான் ரொம்ப சில்லானேன். அது வருதாவா இல்லை வேறு எதவா தெரில, ஒரு புயல், அந்த புயல் வந்து அதே மாதிரி புயலாக இது இருக்கும்னு நினச்சேன். இப்போ சாப்பிட்டேன்னா அதனால் ஒரு மாதிரி கம 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 கமந்து கம கம சரி கம. எவ்வளோ நாளைக்கு தான் முட்டு கொடுக்குறது? ஓகே, காமெடி பண்ணு ஜோபாய், காமெடி பண்ணு, கமான் காமெடி இல்லையா, காமெடி பண்றா, காமெடி பண்ணு. அடி சரி. ஸோ மண்டே சொல்லிட்டாங்க இந்த சாரி சண்டே நைட்டே சொல்லிட்டாங்க இந்த மாதிரி சைக்ளோன் வரப்போகுதுன்னு. ஓகே, நியூஸ் சொல்லிட்டாங்க. ஆஃபீஸ் போக வேணாம் அப்படின்ற மைண்ட் செட்டில் தான் நான் ஃபஸ்ட்டு இருந்தேன். பட் என்னடா போன உடனே ஒர்க் ஃப்ரம் கேட்குற மாதிரி இருக்குமே சொல்லி நான் ரொம்ப பயந்துட்டு இருந்தேன். இது ஆக்ஷன், இவனோட நடவடிக்கை வெளியில விட்டு பாருங்க, நல்லா சிரிக்கிறான் பாருங்க. அப்பதான் பார்த்தா கவர்மெண்டே வந்து லீவ் கொடுத்துச்சு. நக்கு செத்த பையில இப்படி பிளான்ல இருக்கும்போது தான் எல்லாரும் சண்டே வந்து இந்த புயல் சண்டே நைட்டே சொல்லிட்டாங்க புயல் வந்து வரப்போகுது. ஸோ கரண்டை கட் பண்ணிட்டாங்க. காலைல எழுந்து பார்க்குறேன் பயங்கரமான புயலும் மழையும் சேர்ந்து ஒரு அட்ராசிட்டியை கலெக்ட் பண்ணிச்சு. ஆனால் எனக்கு ஒரு விஷயம் ஸ்ட்ரைக் ஆகிட்டே இருக்குது, ஏதோ தப்பாக இருக்கே அப்படின்னு. போன வருஷம் புயல் மட்டும் தான் வந்துச்சு, மழை வரல. பட் இந்த தடவை வந்து புயலும் மழையும் சேர்ந்ததுனால ஏதாவது பிரச்சனை இருக்குமோ நினச்சி என் நண்பர்கள் எல்லாருக்கும் நான் ஃபோன் பண்ணி கேட்டேன், ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு கேட்கும்போது, இல்லைடா எல்லாம் ஓகே தான், ஆனால் கரண்டை மட்டும் கட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ என் ஃபோனில் சார்ஜ் இல்லை, இதுவாக இருந்தாலும் எனக்கு வந்து நார்மல் கால் பண்ணு, டெக்ஸ்ட்லாம் பண்ணாத, நான் நெட்லாம் ஆஃப் பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னு சொன்னானுங்க. சரி ஓகே கால் பண்ணிக்கலாம் சொல்லிட்டு நானும் இருந்தேன். சீரியஸ்லி அந்த மண்டே வந்து ஒரு பயங்கரமான வைப்பில் இருந்தேன். இந்த மழை வெயில் அதை பார்த்துட்டு ஒரு பிளாக் டீ ஒரு மேகிலாம் சாப்பிட்டுக்கிட்டு அந்த டேவே ரொம்ப சந்தோஷமாக நான் என்ஜாய் பண்ணேன். சீரியஸ் சந்தோஷமாக என்ஜாய் பண்ணேன். இந்த லாங்குவேஜ் எங்கேயோ கேட்ட சந்தோஷமாயிரு. ரஜினிகாந்த் ஐநோ எனக்கு நானே வச்சுக்கிட்ட சூன்யம். அப்பதான் எனக்கு ஒரு பிரச்சனையை நான் ஃபேஸ் பண்ணேன். டிசம்பர் 1ஆம் தேதி வீடியோ போடணும்னு நினைச்சேன், பட் போட முடியல. அது சில பல காரணத்தினால போட முடியல. சரி அட்லீஸ்ட் நம்ம வந்து சண்டே போடலான்னு ட்ரை பண்ணேன். பட் சாட்டர்டே சண்டே ஃபுல் ஸ்ட்ரெச்சாக ஒர்க் பண்ணியும் என்னால் சண்டே போட முடியல. நான் என்ன பண்ணிட்டேன், சரி ஓகே மண்டே போட்டுக்கலாம் சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டேன். அப்போ தான் பார்த்தா இந்த சைக்ளோன் இந்த மேட்டர்லாம் நான் என்ன யோசிச்சேன்னா, சரி சைக்ளோன் இருக்கு, ஸோ எல்லாரும் வீட்டில் தான் இருப்பாங்க, ஸோ நம்ம வீடியோ போட்டால் அது ரீச் ஆகும்னு நினச்சி என்ன பண்ணிட்டேன், வீடியோ சண்டே போட்டேன். சரி சாரி மண்டே போட்டேன். ஏண்டா லூசு, அப்பதான் எனக்கு ஒரு விஷயம் புரியுது. ஊரே சைக்ளோன்ல மாட்டி கஷ்டப்பட்டு இருக்குது, தேவையில்லாம ஒரு வீடியோ எடுத்து போட்டு வீடியோ நீ வேஸ்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு புரிஞ்சுது. ஏன் அதை அன்றைக்கே போட்டோன்னா டிசம்பரை வெல்கம் பண்ணுற மாதிரி தான் வீடியோ கான்செப்ட். ஸோ அந்த வீடியோ வந்து தள்ளி போச்சுன்னா அந்த வீடியோ நல்லா இருக்காது. ஸோ அதனால நான் என்ன பண்ணிட்டேன், சரி எதுக்கு ரிஸ்க் எடுத்துக்கிட்டு நம்ம வந்து பேசாமல் வீடியோ போட்டுடலாம் அப்படின்னு சொல்லி தான் அந்த வீடியோ நான் போட்டேன். பட் பிரச்சனை என்னன்னா எவனுமே வீடியோ பார்க்கல. அதுதான் ரொம்ப வேதனையாக இருக்கு. என்ன நினச்சேன், 12 hours மேலே கஷ்டப்பட்டு ஸ்ட்ரெச் பண்ணி உங்களுக்காக, சரி என்னோட யூசருக்காக என் வீடியோ வந்து நான் ரொம்ப மணிக்கணக்காக 12-13 hour நான் எழுந்துக்காமல் சீட்லேயே உட்காந்து வீடியோவை எடிட் பண்ணி காலையில் 10 மணிக்கு போஸ்ட் பண்ணா இது ஆக்ஷன் இல்லடா. ஒருத்தன் கூட இல்லை பார்க்கறதுக்கு. சரி ஒருத்தன் கூட இல்லை. அப்போதான் என்னோட வீடியோ வந்து வீடியோ போயிடுச்சு. எனக்கு தெரியவே தெரியாது, நான் வந்து வீடியோ போடும்போது சென்னையே அண்டர் வாட்டருக்குள்ள இருக்குன்னு தெரியாம போச்சு. அப்படி முங்கிட்டா. ஹலோ ஐ அம் அண்டர் வாட்டர்.
Please help me. You're too much raining. நான் வந்து புரிஞ்சுக்கிட்டேன் ஏதோ ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு, அதனால தான் யாரும் வந்து வீடியோ பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஓகே விட்டுட்டேன், போய் தூங்க போயிட்டேன். அப்புறம் என்ன நீங்க வந்த அப்புறம் ஒரு 5 மணிக்கா நான் எந்திரிச்சேன், ஒரு மண்டே 5 மணிக்கா எந்திரிச்சு பார்க்குறேன் ஃபோனில் டவரே இல்லை. அப்போதான் வந்து ஐயோ என்ன ஃபோனில் டவர் இல்லை, எனக்கு என்ன நடக்குதுன்னு தெரியல. வெளியே பக்கத்தில் ஒரே டார்க்காக இருக்குது, காற்று மழை பெஞ்சிக்கிட்டே இருக்குது, கால் பேச முடியல, ஃபோன் போல். எனக்கு ஒரு மாதிரி பயம் வந்துருச்சு. எப்படி இந்த சரக்கு தம் அடிக்காதவங்க கை கால் நடுங்குமோ அந்த அப்போ தான் புரியுது நான் வந்து ஃபோனை ரொம்ப அடிக்ட் ஆகிருக்கேன் அப்படின்னு. அப்போது என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நான் ஒரு மாதிரி டிப்ரெஷன் மோட்டில் சடனாக போய் அன்றைக்கி நைட்டு நான் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அந்த டேவே கடந்தேன். லைக் என்ன சொல்கிறது, தண்ணி வேணாம்னு தோணுது, தண்ணி குடிக்க தோணல, வெளியே பார்த்தா ஒரு டார்க்காக இருக்குது, ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபோன் பண்ண முடியல, எவன் எப்படி இருக்கான்னு தெரியல, இப்படி எல்லாத்தையும் நான் வந்து ஒரே நாளில் ஃபேஸ் பண்ணேன். அப்போ தான் டிப்ரெஷனில் போன மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. நல்லா சாப்பிட்டேன் அன்றைக்கி ஃபுல்லாகவே நல்லா சாப்பிட்டேன். காலையில் வந்து வெட்டு ஸோ அப்படி தான். ஸோ அப்படியே நாளை கடந்துட்டு டியூஸ்டே மார்னிங் நம்ம என்ன பண்ணுவோம் சொல்லுப்பா, நம்ம என்ன பண்ணுவோம்? அதைத்தான் நானும் பண்ணேன். ஏன்னா சென்னை ஃபுல்லாக தண்ணி இருக்கு, ஆனால் என் வீட்டில் தண்ணி இல்லைடா. டே தூக்குதா? ஈவினிங் ஒரு கரெக்டாக ஒரு ஆஃப்டர்நூனுக்கு அப்புறமே எங்கள் ஏரியாலாம் கரண்ட் வந்துடுச்சு. கரண்ட் வந்தோடனே ஓகே கொஞ்சம் கூல் ஆகிடுச்சு. நான் என்ன பண்ணிட்டேன், சரி ஓகேடா வண்டி எடுத்துக்கிட்டு என்னோடய ஹெலிகாப்டரை எடுத்துக்கிட்டு சரி எப்படியாவது ஊரெல்லாம் சுற்றி என்ன நடக்குது இது எனக்கு விசாரிக்கலான்னு போகிறேன். போகும்போதே பிளாக் பண்ணி வச்சுக்கலாம், போகக்கூடாது, தடை, தண்ணிகள் போகிறது, போகக்கூடாது அப்படின்னு. எந்த சைடு போனாலும் தண்ணி, கீழே தண்ணி, இந்த பக்கம் தண்ணி, சைடில் தண்ணி, அந்த பக்கம் தண்ணி, தலைக்கு மேலே தண்ணி, காலு கீழே தண்ணி, தண்ணி 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 தண்ணி, எங்கே போனாலும் தண்ணி. வாட்டர் அண்டர் வாட்டர். I hope you like my video. பட் என்ன இருந்தாலும் நான் அந்த ரோட்லலாம் அப்படியே போயிட்டு இருக்கும்போது இந்த காலேஜ் பசங்க, இந்த ஸ்கூல் பசங்கள்லாம் அந்த மழையை, அந்த மழை தண்ணியை ரசித்து ஜாலியாக என்ஜாய் பண்ணுறாங்க. பார்க்கவே ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸ்கூல் டைம்லலாம் நான் அந்த அளவுக்குலாம் டிசாஸ்டர் பார்க்கல. பட் இப்போ உள்ள பசங்களுக்கு இது ஒரு பெரிய டிசாஸ்டரை வந்து அவங்க ஜாலியாக என்ஜாய் பண்ணுறாங்க. லிட்ரலி சொல்ல போனால் இப்போலாம் அப்படி தான் இருக்குது. அதுவே பழகிடும். ஸ்கூல் டைம்லலாம் வந்து இந்த மழை வந்து எப்படா மழை வரும், எப்படா லீவு கிடைக்கும் இருந்த காலம்லாம் இருந்துச்சு ஒரு டைமில். அப்போலாம் வந்து இந்த வேலைக்கு போகிறவங்கலாம் பெருசாக மதிக்க மாட்டாங்க. அப்போலாம் வேலைக்கு போகிறவங்கள பார்த்தாலே போ எவ்வளோ பெரிய மழையாக இருந்தாலும் வேலைக்கு போ அப்படின்னு இருக்கும். அப்போ நான் சின்ன பையன், ஸோ எனக்கு அது பெருசாக தெரியல. ஸோ ஆஃப்டர் இந்த கோவிடுக்கு அப்புறம் தான் இந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படின்ற ஒரு கான்செப்டை நாடு ஃபுல்லாக சொல்ல வச்சு இப்போலாம் வந்து கவர்மெண்ட்டே அனௌன்ஸ் பண்ணுது. லைக் வந்து வேலைக்கு போகிறவர்கள் வீட்டிலேருந்தே வேலை செய் அப்படின்னு சொல்கிறது. அது கேட்கும்போது லைக் என்னோட ஸ்கூலுக்கு போய் இருந்துட்டு வந்த ஃபீல் இருக்கு. இப்போலாம் ஒரு சைக்ளோனோ இல்லை ஒரு மழை வரப்போகுதுன்னா நம்மலாம் வந்து ரெடி ஆகிட்டு இருக்கோம். லைக் நமக்கே தெரியுது. ஓகே இப்போ சைக்ளோனும் மழை வந்தால் நமக்கு லீவுன்னு நமக்கு தெரியுது. நம்மளாம் அது லைக் ஒரு ஃபெஸ்டிவல் டே மாதிரி பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். லைக் வந்து இப்போலாம் என்ன சொல்ல, இப்போது ஒரு தீபாவளியோ கிறிஸ்மஸ் வரும்போது லீவு கிடைக்கிற மாதிரி மழை வருது, சைக்ளோன் வருதுன்னா நம்ம அன்றைக்கி லீவு, அன்றைக்கி நம்ம வீட்டோட ஃபேமிலியோட என்ஜாய் பண்ண போகிற நாள் அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு ஹியூமன்ஸ் திங்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எக்ஸாம்பிள் வந்து இதை சொல்லலாம். லைக் எங்கள் அம்மாவே நான் சொல்கிறேன் எக்ஸாம்பிள். மழை வந்து சாட்டர்டே ஈவினிங் எங்கள் அம்மா சொல்கிறாங்க ஒரு 4 நாளைக்கு பால் வாங்கி வச்சிடணும், மற்ற பொருளாக சேர்த்து வச்சுக்கணும். ஏமா அப்படி பண்ணுற, ஒரு நாள் தான் மழை புயல்ன்றாங்க. நோ அப்படி கிடையாதுடா, புயல் வந்து ஒரு நாள் போனாலும் அதோட இம்பேக்ட் வந்து 2 days கிட்டே இருக்கும் அப்படின்னாங்க. ஸோ எங்கள் அம்மா வந்து கிளவராக ஒரு 5 days கிட்ட பால் வாங்கி வீட்டில் ஸ்டாக் வச்சுருந்தாங்க. ஸோ இதில் என்ன தெரியுதுன்னா நம்மளாம் ரெடி ஆகிட்டு இருக்கோம், நேச்சரோட ஃபைட் பண்ண ரெடி ஆகிட்டு இருக்கோம் தான் அதோட அர்த்தம். ஸோ இப்படி தான் என்னோடய 4 days ஹாலிடேவை நான் என்ஜாய் பண்ணேன் என் வீட்டில். ஸோ ஆனாலும் எனக்கு ஒரு காண்ட் இருக்கும் உங்கள் மேலே. டிசம்பர் வெல்கம் வீடியோ பார்த்தியா? ஏதாவது கமெண்ட் பண்ணியா? எடிட்டிங் கொடுத்துருந்தா? எடிட்டிங் பற்றி ஏதாவது மெசேஜ் போட்டிருந்தியா? இல்லை நான் அசிங்கமாக திட்டிருந்தியா? இல்லை வேறு ஏதாவது சொல்ல ஆசைப்பட்டியா? ஃபஸ்ட்டு வீடியோ பார்த்தியா?
பார்க்க மாட்டல நீ? உன்னை நான் பார்த்துக்கிறேன், ஒரு நாள் உனக்கு இருக்குடா. இதுக்கெல்லாம் காரணம் ஏன் தெரியுமா? அடே யூடியூப், உன்னைத்தான், நீ தாண்டா அது காரணம். என் வீடியோ புஷ் பண்ணுறா, வண்டி வீடியோ வெளியே போக மாட்டேங்குதுடா. ஓகே, உங்கள் எல்லாரும் நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நான். இந்த லைட்டு மயிறு ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. இந்த ரிங் லைட் வச்சா பேக்ரவுண்ட் தெரிய மாட்டேங்குது, பேக்ரவுண்ட் லைட் வச்சா ரிங் லைட் தெரிய மாட்டேங்குதுடா. உனக்கு தான் புரியுதா? இந்த கேமரா வச்சுக்கிட்டு ரிங் லைட் மேல பிரச்சனையா, இல்ல இது மேல பிரச்சனையா, இல்ல இந்த கேமரா மேல பிரச்சனையா, சத்தியமா எனக்கு தெரியல. ஆனா ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு, அது என்ன கண்டுபிடிக்கிறேன். அந்த அறையில தான் அவன் முகத்துல ஒரு வித்தியாசமான மாற்றத்தை நான் கவனிச்சேன். வீடியோ எடுத்த மாதிரி தான் கன்ஃபார்ம். லூசுரா லூசு இல்லனே